السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நமக்கெல்லாம் மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் நாதாக்கள் நல்லவர்கள் உங்கள் அனைவரின் மீதும் எங்கள் வாய் சான்றுகளாக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் அருளும் பரக்கத்தும் மீது நிலவட்டுமாக. ஆடையும் மனிதன் கருத்தில் பேச வேண்டியேன். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன். அண்ணாசு பிடிப்பார். ஆடையை வைத்தே மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஒரு தடவை முல்லா அப்படின்ற ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். குறித்த நேரத்துக்கு விருந்துக்கு சென்றார். அவர் ரொம்ப எளிமையான ஆடையில போனதுனால அவர் அந்த வாட்ச்மேன் உள்ள அனுமதிக்கல. அவர் எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனால் அவர் அவங்க உள்ளே அனுமதிக்கல. அதனால அவர் திரும்பி போயிட்டு ஒரு கடை வீட்டுக்கு சென்று நல்ல சுத்தமான ஒரு ஆடையை வாங்கினார். வாங்கி அதை போட்டுட்டு மறுபடியும் அதே விருந்துக்கு போறார். அந்த வாட்ச்மேன் வாயெல்லாம் பண்ணலாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களும் உள்ள விருந்துக்கு போய் விருந்து தன்னோட சட்டப்பையில எடுத்து போட்டு இந்த சட்டை எத்துன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்கவங்கள பார்த்துட்டு என்னாச்சுங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் முதல்ல எளிமையா எதுவுமே கிடைக்கல, இப்ப கிட்டாதான் எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆடை அளவு அவசியம் தான். ஆனா அதுல அனாச்சாரத்தை புதி கலாச்சாரத்தை மாற்றக்கூடாது. மாறி ஒரு சூழ்நிலையில டிஷர்ட் புரட்சி அங்க பெண்களுடைய மனதில் கொள்ளை கொண்டு விட்டது. டிஷர்ட் ஒரு பெண் ஆண்கள் போடக்கூடிய பேண்ட்டை போட்டுட்டு போறாங்க. அது ஒரு முதியவர் பார்த்துட்டு, என்ன நீ பொங்கலுக்குள்ள மாதிரி இருக்கு, ஆண்கள் போடுற பேண்ட்டை போட்டுட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த பெண் பதில் சொல்லுது, உங்க காலம் வேற எங்க காலம் வேற, நாங்க நாகரிக காலத்துல மாறிட்டோம், வேணா உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குது. நபி அவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்களை போன்ற ஆடை அணியக்கூடிய பெண்கள் நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாவுக்கு கிட்டாங்க அல்ல நம்ம அனைவரும் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மெய்யாகவே நான் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாக ஆடை அளித்துள்ளோம். ஆயினும் தக்குவா என்ற ஆடையே மேலானது. இதை கொண்டு நீ நன்மைகள் செய்வீராக அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆடை என்பது மானத்தை மறைக்கவும் அழகாக இருக்கவும் அதை விட மேலான இறையச்சத்தை உண்டாக்க வேண்டும். இறையச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஆடைதான் மிகவும் சிறந்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆடை அப்படின்றது அலங்காரத்துக்கு மட்டுமல்ல, நம்மளோட உடல்லையும் உள்ளத்திலையும் சிந்தனையிலையும் குணத்திலையும் வாழ்விலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நாம் அனைவரும் இஸ்லாத்தின் படி வாழ வைப்பாங்க. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.